ஆர்எஸ்எஸ் இறங்கி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஆர்எஸ்எஸ் இஸ் ஆல்சோ வொர்க்கிங். இன்னொன்னு ஒண்ணு, அ இப்ப மட்டும் இல்ல. ஈவன் இன் 1975, 77, ஈவன் 74ல நான் சொல்றேன். ஐ அம் டேக்கிங் யூ பேக். கொஞ்சம் பழைய ஒரு வரலாறு நம்ம புரட்டி பார்த்தோம்னா, ஒரு பீகார்ல வந்து ஒரு ஜேபி மூவ்மெண்ட் ஆர் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு 1974ல. அப்ப வந்து மெயினான அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து மாணவர் அமைப்பு ஒரு பெரிய போராட்டம் நடத்தியது. இப்ப நம்ம சொல்ற அந்த ஜென்ஸி இருக்கு இல்லையா? அது அப்பவே அவங்க பண்ணாங்க. சாத்திர பரிஷத்துன்னு பேர் அதுக்கு. அந்த சாத்திர பரிஷத்துல சோசியலிஸ்ட் மாணவர்களும் இருந்தார்கள், கம்யூனிஸ்ட் மாணவர்களும் இருந்தார்கள், ஜனசங்கத்தை சேர்ந்த ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ் உடைய மாணவர்களும் இருந்தார்கள். சோ அப்ப ஏபிவிபி மிகப்பெரிய பங்காற்றினார்கள். நான் சொல்றது 1974ல. சோ அது வந்து அந்த ஆட்சி மாற்றம் வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணி பார்த்து கடைசியில ஜேபி அதுல மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகி அது எமர்ஜென்சில முடிஞ்சு அப்புறம் நடந்தது வரலாறு அமையும். இந்த முறை பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அதே மாதிரி இறங்குறாங்க. பட் அன்லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் மாதிரி, ராஜஸ்தான் மாதிரி, குஜராத் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, அந்த மாதிரி இல்லாம ஆர்எஸ்எஸ்க்கு தே ஹாவ் அ யுனிக் சென்ஸ் இன் பீகார். அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைல் வில் பி டிஃபரெண்ட்.